இன்னைக்கு டேஸ்ட்டான ஒரு பாசிப்பருப்பு சட்னி செய்ய போகிறோம். இது வந்து இட்லிக்கு தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி வந்து பாசிப்பருப்பை போட்டுட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ சிவக்க வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கிடுவோம். மிளகாய் வத்தல் ஒரு 6 போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிடுவோம். அதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் 3 பூண்டு பல் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிக்கிடுவோம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி 1, அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதையெல்லாம் தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம். ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை நல்லா அரைச்சிட்டு கொரப்பாக, அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு சட்னியில் 1 ஸ்பூன் கடுகு, அப்புறமா வந்து கொஞ்சம் வெங்காயம் கறிவேப்பிலை வத்தல் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வதங்கின பிறகு சட்னியில் கொட்டிக்கிடுவோம். சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.